வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஏக இறைவனாகிய அல்லாவின் பெயரை கொண்டு துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமதுல்லாஹி வ பரகாத்து. உங்கள் அனைவர் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ ஸலாத் வ ஸலாம் அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்றை பார்க்க நேரிட்டது. கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம் என்ற நிகழ்ச்சி அது. அந்த நிகழ்ச்சியின் கீழ் ஜான் ஜோசப் என்கிறவரும் வெங்கடேசன் என்கிறவரும் உரையாடுகிறார்கள். அவர்கள் என்ன சப்ஜெக்ட் வைத்து பேசுகிறார்கள் என்றால், முகமது நபி முழு உலகத்திற்கும் அனுப்பப்பட்ட இரட்சகர் இல்லை, அவர் தூதரும் இல்லை. இயேசு கிறிஸ்து தான் முழு உலகத்திற்காகவும் முழு உலகத்தை ரட்சிப்பதற்காகவும் அனுப்பப்பட்டவர் என்று பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கு இதே வேலைதான். நானும் பல வருடங்களாக பார்க்கின்றேன். இந்த கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம் என்று போட்டுவிட்டு கிறிஸ்தவர்களுக்கு கசப்பான அனுபவத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். எப்படி என்று சொல்கிறேன் பாருங்கள். இவர்கள் முஸ்லிம்களை குறை சொல்லிக் கொண்டு, குரானை அவர்கள் குற்றம் பிடித்துக் கொண்டு, முஸ்லிம் மதத்தைகளை அவர்கள் விமர்சித்துக் கொண்டு இருப்பதுதான் இவருடைய வேலை. இதற்குண்டான ஆதாயத்தை எங்கிருந்து பெறுகிறார்கள் என்பது வேறு விஷயம், அது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் இவர்கள் படுத்துக்கொண்டு எச்சை துப்பிக் கொள்கிறார்கள். அந்த எச்சை தன் மீதே திரும்பி விடுகிறது என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களுக்கு பைபிளை பற்றியும் புரியாது, குரானை பற்றியும் தெரியாது. அவர்களுக்கு இது போன்ற நிகழ்ச்சியை பார்க்கும்போது கிறிஸ்தவம் ஒரு கசப்பான அனுபவமாக தான் அவர்களுக்கு தோன்றுமே தவிர கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவமாக அவர்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. வெங்கடேசன் சொல்கின்றார், பொதுவாகவே எப்பவுமே சொல்லுவோம், இஸ்லாமிய அறிஞர்களும் சரி, இஸ்லாமிய நண்பர்களும் சரி, என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயமுமே தாங்கள் மனதில் என்ன நினைக்கிறார்களோ அல்லது தங்களுடைய புத்தகத்தில் என்ன இருக்கிறதோ அதை மெய்ப்படுத்துவதற்காக நம்முடைய வேதத்தை வளைப்பார்கள். அங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, தங்களுடைய கருத்தை திணிப்பதற்கு நம்முடைய வேதத்தை பயன்படுத்துவது. இது அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு வழிமுறையாக இருக்கிறது. அதற்கு முஸ்லிம்கள் தங்களுக்குள்ளே ஒன்றை நினைத்துக் கொள்வார்களாம், தங்களுக்குள்ளே ஒன்றை சிந்தித்துக் கொள்வார்களாம், அதற்கு ஏற்றபடி பைபிளை வளைப்பார்களாம். பைபிளை வளைக்க வேண்டிய அவசியம் முஸ்லிம்களுக்கு இல்லை. ஏனென்றால் அது ஏற்கனவே வளைந்து நெளிந்து காணப்படுகிறது. உங்களுடைய போதகர்கள் தங்களுடைய பொய் பிரச்சாரங்களை உண்மையாக்குவதற்காக தங்களுடைய பொய்யான உபதேசங்களையும் பொய்யான தீர்க்க தரிசனங்களையும் உண்மையாக்குவதற்காக அந்த பைபிளை அடிக்கடிக்கு வளைத்து நெளித்து வைத்திருக்கிறார்கள். அந்த வளைந்து போனதையும் நெளிந்து போனதையும் நிமிர்த்துவதற்காக தான் முஸ்லிம்கள் பாடுபடுகிறார்கள். எப்பொழுதுமே வளைந்து போனதை நிமிர்த்துவதுதான் முஸ்லிம்களுடைய வேலை. நேராக நிமிர்ந்து நிற்பதை வளைப்பது முஸ்லிம்களுடைய வேலை அல்ல. கிறிஸ்தவம் என்பது இந்து மதத்தை போலவோ புத்திசம் ஜைனிசம் போலவோ ஒரு மதமாக இருந்து விட்டிருந்தால் அதை திரும்பிவிட பார்த்திருக்க போவதில்லை. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஆதாமை படைத்ததும் இயேசு என்கிறீர்கள், ஆபிரகாமின் இறைவனும் இயேசு என்கிறீர்கள், மோசேயின் இறைவனும் இயேசு என்கிறீர்கள். உங்களுடைய அறியாமையை நீக்க வேண்டும், உங்களுடைய முட்டாள்தனமான சிந்தனைகளை விளக்க வேண்டும். நீங்கள் அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டும், சத்தியத்தை சத்தியமாக அறிய வேண்டும் என்பதற்காக தான் முயற்சிக்கின்றோம். இந்த ஜான் ஜோசப் இந்த வீடியோவின் துவக்கத்தில் என்ன சொல்கின்றார் பாருங்கள். இந்த கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம். இது ஒரு மதம் அல்ல, தேவனோடு நம்மை படைத்த சிருஷ்டித்த கடவுளோடு நமக்கு ஒரு உறவை கொடுக்கிறார். இதை விட ஒரு பெரிய அனுபவம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு உங்கள் அனுபவத்தை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். நிகழ்ச்சிக்கு போவோம். கர்த்தரை படைத்த ஆண்டவர் ஆகிய தேவனுக்கும் நமக்கும் ஒரு அன்பையும் நெருக்கத்தையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அது உண்மைதான், அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை, அதுக்கு நான் உடன்படுகிறேன். ஆனால் இவர்கள் இப்படிதான் சொல்வார்கள், நம்மை படைத்த தேவனாகிய கர்த்தருடைய அன்பையும் இணக்கத்தையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி படிப்படியாக சென்று அந்த இடத்திலே தேவனாய் கர்த்தரிடத்திலே இயேசு கிறிஸ்துவை வைத்து விடுவார்கள். அந்த அந்தஸ்திலே இயேசுவை கொண்டு வந்து விடுவார்கள். இது இவருடைய டாக்டிக்ஸ். அதாவது பவுலும் அப்படிதான் செய்வார். பவுல் என்ன பண்ண, தேவன் தேவன் சொல்லுவாரு, அதே சமயத்தில் கர்த்தரையும் இயேசுவையும் தேவன் தேவன் சொல்லிட்டு போவார். கடைசியில தேவனை அமுகி போட்டு இயேசு தூக்கி மூணு மேலே வைப்பாங்க.
உங்களுடைய வேலை அது மாதிரி தான் இருக்கும். தேவனுடைய பவர் எல்லாம் டம்மி ஆகிடுவாங்க. தேவனாகிய கர்த்தருடைய பவரை எல்லாம் டம்மி ஆகிட்டு அவர் தூக்கி ஒரு ஊமையா ஒரு சேர்ல உட்கார வச்சுக்கிட்டு இவங்க இயேசு 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 கடவுள் என்று சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆனால் இயேசுவை இயேசுவாக தான் நினைக்க வேண்டும். அவரை ஒரு தீர்க்கதரிசியாகவோ தூதராகவோ தான் நினைக்க வேண்டுமே தவிர அவரை கடவுள் என்ற ஸ்தானத்திலே கொண்டு சென்றால் நம்மை விட முட்டாள்கள் யாரும் இருக்க முடியாது. வேதத்தை பயன்படுத்துவது இது அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு வழிமுறையாக இருக்கிறது. அதற்கு அவர்கள் பயன்படுத்துகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய செயல்பாடுகள், அவருடைய வேலை, அவர் அந்த பூமியில செய்த காரியங்கள், இதுதான். இதை அவங்க ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா முகமது அவர்களை அவங்க உலகம் பூரா கொண்டு போகணும். அப்போ இயேசுவை உலகத்துக்கு முழு உலகத்துக்கும் காமிச்சிட்டா அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக மாறிடும். அப்படிங்கிறனால இயேசுவை ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அவர் காணாமல் போன இஸ்ரவேலர்களுக்கு மட்டும்தான் வந்தார் அப்படிங்கிற மாதிரி காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வெங்கடேசன் சொல்கிறார், இயேசுக்கு ஒரு லிமிட்டேஷன் கொடுத்திருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள். அவருக்கு ஒரு லிமிட்டேஷன் கொடுத்து விட்டார்கள். தங்கள் மனதிலே இயேசுவை இவ்விதமாக நினைத்து விட்டார்கள். ஆகவே அவர்களுக்கு ஒரு லிமிட்டேஷன் கொடுத்து விட்டார்கள். அதன்படியாக அந்த பைபிளை வளைக்கிறார்கள் என்று வெங்கடேசன் இஸ்லாமியர்கள் மீது குற்றம் சாட்டுகின்றார். நாங்கள் லிமிட்டேஷன் கொடுக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவே தனக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கிறதாக தான் அறிவிக்கின்றார். யோவான் 17:49 இயேசு கூறுகிறார், நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். நான் எதையும் சுயமாக ஒன்றும் பேசவில்லை. நான் பேச வேண்டியது என்னதென்றும் நான் போதிக்க வேண்டியது என்னதென்றும் என்னை அனுப்பின பிதா எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். எவ்வளவுதான் ஒரு லிமிட்டேஷன் கொடுத்திருக்கிறார் பிதா. அதை தாண்டி அதை மீறி நான் செல்லக்கூடாது என்று பைபிளே கூறியிருக்கும் பொழுது இஸ்லாமியர்கள் ஒன்றும் லிமிட்டேஷன் கொடுக்கவில்லை. பைபிள் கொடுக்கிறது, குரான் கொடுக்கிறது அவருக்கு. நீங்கள் தான் பணம் சம்பாதிக்க வேண்டும், அப்பாவி கிறிஸ்தவர்களை ஏமாற்றி உங்களுடைய வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக பொய் சாட்சிகள் கூறி வருகிறீர்கள். பைபிளில் இல்லாத ஒன்றை திரித்து கூறுவதுதான் உங்களுக்கு வேலையாக இருக்கிறது. நிறைய இஸ்லாமியர்கள் இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாம் கேட்கும்போது நிறைய இன்னைக்கு இளைஞர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு யார் பதில் தருவா, இதுக்கு பதில் உண்டா அப்படின்னு நாங்கள் ரொம்ப தேடினோம். அது மாதிரி நேரத்துலலாம் அவங்க நிகழ்ச்சிகள் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி உலகம் எங்கும் இருக்கிற அநேக தமிழ் கிறிஸ்தவர்கள், தமிழ் ஜனங்கள் பிரயோஜனப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு வசனத்தோடு நம்ம இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 5ஆம் 6ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். இங்கு வாசிக்கிறோம், காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் தேசத்திற்காக மாத்திரம்தான் அனுப்பப்பட்டார் என்பது இன்றைய இஸ்லாமியர்களுடைய ஒரு நம்பிக்கை, ஒரு வாதம். அதனால் இது தங்கள் வேதத்தை சொல்லும்போது அது உலகத்தினுடைய அது மறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவத்தை பற்றி பேசும்போது அது இஸ்ரவேலாருக்கு மட்டும்தான் இயேசு அனுப்பப்பட்டார் அப்படின்றத மிக வைராக்கியத்தோடு கூட நம்ம பேசுகிறத பார்க்குறோன்னே. ஸோ இவரே ஒரு வசனத்தை கொடுக்கின்றார். இந்த வசனம் குரானிலிருந்து எடுக்கப்பட்ட வசனமா? இல்லை, பைபிளிலிருந்து இவர் வசனத்தை எடுத்து கொடுத்து வெங்கடேசனம் கேட்கின்றார். இந்த வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மட்டும் அனுப்பப்பட்டவரா என்று கேட்கின்றார். இந்த வசனத்தை தான் இஸ்லாமியர்கள் எடுத்துக்கொண்டு கேள்வி கேட்கின்றார்கள் என்று அவர் சொல்கின்றார். இயேசுவுக்கு ஒரு லிமிட் இருக்கிறது, அது பைபிள் கொடுக்கிறது. இயேசு தன்னுடைய சீஷர்களை ஊழியத்திற்கு அனுப்பும் பொழுது அந்த 12 பேரையும் அழைத்து, நீங்கள் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு மாத்திரம் போங்கள், புறஜாதிய நாடுகளுக்குள் போகாமலும் சமாரிய தேசத்திற்குள் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு மாத்திரம் போங்கள் என்று கட்டளை பிறப்பிக்கின்றார். அப்போ இதை வைத்துதான் அவர் வெங்கடேசனிடம் கேட்கின்றார். அப்போ காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு மாத்திரம்தான் இயேசு அனுப்பப்பட்டாரா என்ற கேள்விகள் எழும்புகிறது.
இதற்கு என்ன பதில் சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்கின்றார். அவர் இவரை கேட்க வேண்டும், ஏனென்றால் அவர்தான் பாதியில் வந்தவர், இவர் பரம்பரை கிறிஸ்தவர், அவர்தான் இவரை கேட்க வேண்டும். இங்க நிலைமை மாறி இருக்கிறது. சரி, விடுவோம். இயேசுவுக்கு ஒரு லிமிட்டை இஸ்லாமியர்கள் கொடுக்கிறார்களாம். இஸ்லாமியர்கள் கொடுக்கவில்லை லிமிட். குரான் கொடுத்திருக்கிறது, அந்த குரான் படி பைபிளும் கொடுத்திருக்கிறது. அதை தான் நீங்களும் வாசித்தீர்கள். இது மட்டுமல்ல, பல வசனங்கள் இருக்கிறது. இயேசுவுக்கு ஒரு லிமிட்டேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம். அதை அவர் வாயாலே சொன்னார். அது என்னவென்றால், நான் சுயமாய் ஒன்றும் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் நான் போதிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாதானே எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். கட்டளையை பெற்றிருக்கிறார் இயேசு கிறிஸ்து. இப்படியாக இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். அதாவது அவருடைய வார்த்தைகளில் கூட அளவுகோல் இருக்கிறது. எதையும் கண்டபடி உளறிவிடக்கூடாது. நான் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்று பிதா எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொல்லி இருக்கின்றார். அவருடைய வார்த்தைகள் கூட அளந்து கரெக்டாக அந்த லிமிட்டை தாண்டாமல் பேச வேண்டும் என்பதுதான் பிதாவின் கட்டளை இயேசுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படிதான் அவர் சொல்கின்றார். அப்பொழுதுதான் ஒரு சம்பவம் நடக்கின்றது. அதாவது இஸ்ரவேல் கோத்திரத்தார் அல்லாதவர்களை பைபிள் புறஜாதிகள் என்று அழைக்கின்றனர். அதன் அடிப்படையில் ஒரு புறஜாதியான ஒரு பெண், கானானிய ஸ்திரீ, ஒரு கானானிய பெண் ஒருவர் வந்து இயேசுவினிடத்துல, என் பிள்ளைக்கு உடல்நிலை சரியில்லை, என் மகளுக்கு உடல்நிலை சரியில்லை, அவளை குணப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறார். மத்தேயு 15:22 அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். மத்தேயு 15:23 அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதாவது இயேசு செய்த அற்புதங்கள், அடையாளங்களை அவள் கண்டிருக்கலாம், இல்லை கேட்டிருக்கலாம். அதன் அடிப்படையில் வந்து இயேசுவிடத்துல, என் மகள் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாள், அவளை குணப்படுத்த வேண்டும் என்று அவளை கேட்கும்போது, இவள் புறஜாதி பெண்ணாக இருப்பதினால் இயேசு அவருக்கு கொடுக்கின்ற பதில் என்னவென்றால், நான் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல. நான் உனக்கு அனுப்பப்படவில்லை, புறஜாதிகளுக்கு அனுப்பப்படவில்லை. நான் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு மாத்திரம்தான் நான் அனுப்பப்பட்டேன் என்று அவர் கூறுகின்றார். அதற்கு பிறகு அவர் மிகவும் அலட்டுகிறார். அந்த பெண் அவர் போகிற இடத்துக்கெல்லாம் பின்னாலே போகிறாள். சீஷர்களும் கோபப்படுகிறார்கள், அந்த பெண்ணை அதட்டுகிறார்கள். மறுபடியும் இயேசுவிடத்தில் போய் கெஞ்சி கேட்கிறாள், கண்டிப்பாக என் மகளுக்கு உடல்நிலையை நீங்கள் சரிப்படுத்த வேண்டும் என்று கேட்கும்போது, மத்தேயு 15:24-25-26 அதற்கு இயேசு, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கேட்டாள். அதற்கு அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. அதாவது பிள்ளைகள் என்றால் இஸ்ரவேலரை குறிக்கிறார். அதாவது இஸ்ரவேலர்களை கொடுத்த ஆசீர்வாதத்தை புறஜாதிகளுக்கு, அதாவது நாய்க்குட்டிகள் புறஜாதிகள், இஸ்ரவேலருக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நாய்க்குட்டிகளுக்கு புறஜாதிகளுக்கு கொடுப்பது நல்லதல்ல என்று இயேசு சொன்னதை போல இந்த வசனம் இருக்கிறது. மறுபடியும் அந்த பெண் அலட்டி கொண்டதன் காரணமாக, எஞ்சி கேட்டதன் காரணமாக அவர் எதை சொல்கிறார், சரி போ, உன்னுடைய மகள் குணமாகி விட்டிருப்பாள் அப்படி என்று கூறுகிறார். ஆனால் அவர் சொன்ன காரியம் என்ன, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்ட நேரத்தில் மற்றபடி அல்ல. அங்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்கிறது. மற்றபடி அல்ல என்று இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்ட பிறகும் நீங்கள் தான் அவரை உலக இரட்சகராக வேண்டும் என்ற முயற்சியினால் எதையோ கொண்டு வந்து உள்ள திணிக்கிறீர்கள். சம்பந்தமில்லாத வசனங்களை எல்லாம் கொண்டு வந்து திணித்து மக்களை சமாதானப்படுத்த பார்க்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் மத்தியில் வரும் பொழுது ஒரு தீர்க்கதரிசியாக வந்தார். ஆனால் முழு உலகத்துக்கும் ஆகும்போது அவர் இரட்சகராக மாறுகிறார். இங்கதான் ரொம்ப முக்கியமானது.
ஒரு இஸ்ரவேலுக்கு ஒரு தீர்க்கதரிசியாகவும் முழு உலகத்துக்கும் அவர் இரட்சகராகவும் இருக்கிறார். அதே நேரத்தில் வாக்களிக்கப்பட்ட மேசியாவாகவும் இயேசு இருக்கிறார். நான் கேட்கின்றேன், இவரை இயேசுவை கடவுள் என்று சொல்கிறீர்கள். கடவுள் என்று சொல்லிவிட்டு எதற்கு மூச்சு முட்ட அவர் தீர்க்கதரிசி, அவர் உலக இரட்சகர், அவர் மெசியா என்று சொல்லிக் கொண்டு இருக்கின்றீர்கள்? கடவுள் என்றாலே எல்லாமே அதில் அடங்கி விடுகிறது. அந்த அறிவு கூட இல்லையா உங்களுக்கு? அப்படி என்றால் இயேசு கடவுள் இல்லை என்று பின்வாங்குகிறீர்கள். ஒரு மனிதனுக்கு உண்டான அந்த தகுதியை தேடுகிறீர்கள். இதுதான் நாங்கள் அப்போது சொல்கிறோம், இயேசு மனிதன் தான், அவர் கடவுள் இல்லை என்று. இப்போது என்ன செய்கிறீர்கள்? கடவுள் என்ற ஸ்தானத்திலிருந்து இயேசுவை நீக்கிவிட்டு மனிதனுக்கு உண்டான ஸ்தானத்தை உலக இரட்சகர், மெசியா, தீர்க்கதரிசி என்றெல்லாம் வருகிறீர்கள். கடவுள் என்று சொன்னாலே எல்லாமே அடங்கிவிட்டது தானே. கடவுள் என்று சொல்லிவிட்டீர்களே, அந்த உலக இரட்சகர் சீட்டையாவது காலி பண்ணணும் இல்லையா? கடவுள் என்று இயேசு கடவுள் என்று சொல்லிட்டு அந்த உலக இரட்சகர் சீட்டையும் புடிச்சு வச்சுக்கினா என்ன அர்த்தம்? கடவுள் என்று சொல்லிவிட்டு ஒரு சாதாரண மனிதனாகிய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போட்டி போடுவது எந்த வகையில் நியாயம்? ஒரு கடவுள் மனிதனோடு போட்டி போடுறாருன்னா அது எப்படி? எதையாவது ஒண்ணு உளறிக்கிட்டு உட்காந்துடணும். வாழ்நாள்ல கேமரா கிடைச்சா எதையாவது ஒண்ணு உளறிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணும். அதான் உங்க வேலை இல்ல? அப்படிதான் தெரியுது நீங்கள் சொல்கின்ற செய்திகள் எல்லாம். அடுத்ததாக ஒரு சம்பவம் என்ன நடக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொல்கின்றார், மத்தேயு 7:6 பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பண்டிகள் முன் போடாதேயுங்கள், போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திருப்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பண்டிகளுக்கு முன் போடாதேயுங்கள். அப்படி நீங்கள் செய்தால் அவைகள் அதனை காலால் மிதித்து உங்களையும் பீறி போடும். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இந்த நாய்கள் பன்றிகள் என்பது புறஜாதியரை குறிக்கும், இஸ்ரவேல் வீட்டாரை குறிக்காது. இதனுடைய முழு அர்த்தத்தை கவனிக்க போனால், அந்த இஸ்ரவேலுடைய மார்க்க சட்டங்கள், வழிபாட்டு முறைகள் எல்லாம் ஒரு கட்டமைப்பிற்குள்ளாக இருக்கிறது. இஸ்ரவேலர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், அவர்களுக்கு நியாயப்பிரமாண சட்டங்கள் எல்லாம் உண்டு. புறஜாதிகளுக்கோ இன்னும் வேதம் கொடுக்கப்படவில்லை. அவர்களுக்கு நியாயப்பிரமாண சட்டங்கள் இல்லை, வழிபாட்டு முறைகளும் இல்லை. அது மட்டுமல்லாமல் இங்கே ஆசாரியத்துவம் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களில் ஒரு கோத்திரமான லேவி கோத்திரத்திற்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதை உலக மக்களுக்கு எடுத்துக்கொண்டு சென்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் தான் ஸ்பெஷலான என்று கேட்பார்கள் அல்லவா? அதே போல நியாய சங்கமும், அந்த இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தில் உள்ள ஆட்கள் தான் அந்த நியாய சங்கத்திலே உட்கார வேண்டுமே தவிர மற்றவர்கள் அதில் உட்காருவதற்கு அனுமதி இல்லை. அதே போல பலி செலுத்துதல் மற்றும் காணிக்கை செலுத்துதல் எல்லாம் பிரதான ஆசாரியனாகிய அவன் அங்கீகரிக்க வேண்டும். அந்த பிரதான ஆசாரியன் லேவி கோத்திரத்தில் இருக்க வேண்டும். இவ்வாறாக இஸ்ரவேலுடைய நியாய சங்கம் கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது. இப்படி இருக்கும்போது இதை புறஜாதிகளுக்கு கொண்டு செல்ல முடியாது. கொண்டு சென்றால் அவர்கள் கோபம் கொள்வார்கள், அவர்கள் தனி உரிமை எழுப்புவார்கள், எங்களுக்கும் சம உரிமை வேண்டும் என்பார்கள், பிரச்சனைகள் ஏற்படும். ஆகவே பிற்காலத்தில் உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு வேதம் வரப்போகிறது, ஒரு தூதர் வரப்போகிறார், அவர் உலக இரட்சகராக வரப்போகிறார். அவர் அதை பார்த்து கொள்வார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னவோ, காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு மாத்திரம் போங்கள். அவர்கள் தான் வேதம் பெற்றவர்கள், நியாயப்பிரமாண சட்டங்கள் அறிந்தவர்கள், நியாய சங்கத்தின் சட்ட திட்டங்களை உணர்ந்தவர்கள். அவரிடத்தில் மேற்கண்ட வசனங்களை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துக்கு ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கிறது. ஒரு லிமிடேஷன், அதாவது ஒரு அளவுகோல் இருக்கிறது. அந்த அளவுகோலை அவர் தாண்டக்கூடாது. நீங்கள் தான், இவர் தான் வெங்கடேசன் தான் சொல்லுவார். அப்போஸ்தலரை பாருங்க, இதை சொல்லி இருக்கிறாரு. கலாத்தியர்ல பவுல் இவ்வளவு சொல்லி இருக்கிறாரு. பவுல் சொல்லதான் செய்வாரு. வந்தவன் போனவன் பார்த்தவன்லாம் சொல்லதான் செய்வான். ஆர்வ கோளாறுல எத்தையாவது உளறிட்டு போயிடுவான். அதெல்லாம் வேதமாகுமா?
அதெல்லாம் சத்தியமாகுமா? இப்ப கூட நம்ம கூட பாக்குறோம், கண்ணெதிர்க்க ஒரு அரசியல் தலைவரை, இதயம் துடிப்பு, உயிர் மூச்சு, எங்கள் வருங்காலமே, எங்களுடைய நிகழ்காலமே, வருங்கால பிரதமரே, வருங்கால ஜனாதிபதியே, அமெரிக்காவின் ஜனாதிபதி என்று கூட புகழ்வாங்க. அவங்களுக்கு ஒரு ஆர்வ கோளாறு அந்த தலைவன் மேல, அப்படி கூட புகழ்ந்துட்டு போயிடலாம். அதெல்லாம் வேதமாகுமா? நீங்க சொல்ற மாதிரி அதே அப்போஸ்தலர் அதிகாரத்துல அவருடைய சீஷர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பாருங்கள். அப்போஸ்தலர் 5:31 இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே தேவன் உயர்த்தினார். இஸ்ரவேலருக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பு அருள்கிறதற்காகவும் அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தேவன் அவரை உயர்த்தினார். இதே போல மீகா 5:2 ஒரு தீர்க்க தரிசன வசனம் இருக்கிறது. அது இயேசுக்குத்தான் சொல்லப்பட்டது என்று இவர்கள் கூறுவார்கள். சரி, அப்படியே கூட இருக்கட்டும். அந்த வசனத்துல இயேசு இஸ்ரவேலருக்குத்தான் அனுப்பப்பட்டார் என்று அந்த வசனம் திட்டமும் தெளிவாக கூறுகிறது. மீகா 5:2 எப்பிராத்தா எண்ணப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாய் இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள் சிறியதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திற்கு வருவார். அதாவது இவங்க பரலோகத்திலிருந்து இயேசு வந்தார், பரலோகத்திலிருந்து இயேசு வந்தார் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுவும் கிடையாது. எங்கிருந்து? பெத்லகேமிலே, ஜெருசலேமிலிருந்து புறப்பட்டு தான் அவர் பரலோகம் செல்வார் என்று இந்த தீர்க்க தரிசன வசனம் கூறுகிறது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர், இஸ்ரவேலே தான் ஆளப் போகிறார். அவர் உலகத்திற்குரிய இரட்சகரோ உலகத்தை ஆளப் போகிறவரோ என்று எந்த வசனமும் தெளிவுபடுத்தவில்லை. இதை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு மாத்திரம்தான் வந்தார் என்பதை அறிய முடிகிறது. இயேசு உலக இரட்சகர் என்பதற்கு பைபிளில் எந்த ஆதாரமும் இல்லை. எதையாவது ஒன்றை காட்டி கீட்டி உருட்டி கொண்டிருக்க வேண்டியதுதான். திட்டமும் தெளிவுமாக சொல்கிறார். ஒரு வசனம் இருக்கிறது யோவான் 17 யோவான் 17:9 இயேசு கூறுகிறார், நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே என்றார். நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்திற்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்களும் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளவில்லை. அப்படி என்றால் அவர் உலக இரட்சகர் இல்லை என்றுதான் அர்த்தம். நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளவில்லை, நீர் எனக்கு தந்திருக்கிறீரே, அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். அப்படி என்றால் அவர் இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு மாத்திரமே அனுப்பப்பட்டார். நான் இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு மாத்திரமே அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல என்று சொல்லிவிட்ட பிறகு அதற்கு பிறகு எதையும் கொண்டு வந்து இடைச்செருகல் செய்யக்கூடாது. அவரை உலக இரட்சகர் ஆக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடக்கூடாது. அங்கே பற்கடிப்பும் அழுகையும் உண்டாயிருக்கும். ஒரு லிமிட்டேஷன், அதாவது நான் இஸ்ரவேலுக்காக அனுப்பப்பட்டேன் என்றால் அதற்குள்ளவே அந்த லிமிட்டேஷன் முடிந்துவிடும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றால் அது இஸ்ரவேல் மாத்திரமே, இஸ்ரவேலருக்காக மாத்திரமே. அவர்தான் சொல்றார், நான் சுயமாய் ஒன்றும் பேசவில்லை, நான் பேச வேண்டியது என்னதென்று, நான் போதிக்க வேண்டியது என்னதென்று என்னை அனுப்பின பிதா என்னை கட்டளையிட்டு இருக்கிறார். அப்படின்னும் போது அவர் எந்த சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்டாரோ அவர் பேசிய அனைத்து சத்தியங்களும் அனைத்து உபதேசங்களும் அந்த சமுதாயத்திற்கு மாத்திரமே என்று உலகத்திற்கு அல்ல, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அல்ல என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஒரு மேனேஜர் இருக்கிறாரு, ஒரு கம்பெனியுடைய மேனேஜரு, நான் தான் சகல அதிகாரத்தையும் பெற்றிருக்கிறேன், எனக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் அப்படின்னு சில நிபந்தனைகளையும் சட்டங்களையும் அந்த கம்பெனி கொடுக்கிறார் என்றால் அந்த கம்பெனிக்கு மட்டும்தான். அது ஊர்ல இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா கம்பெனிக்கும் ஆயிடாது. அவர் எந்த கம்பெனிக்கு மேனேஜரா வந்தாரோ அந்த கம்பெனில தான் அவருடைய வாய்ஸ் செல்லுபடி ஆகுமே தவிர எல்லா கம்பெனியும் அவருடைய வாய்ஸ் செல்லுபடி ஆகுமா? இப்போ இயேசு கிறிஸ்து இந்த ஊழியத்தை எப்படி நிறைவேற்றினார் அப்படிங்கிறத முதல்ல அவர் வாழ்நாட்கள்ல, இப்போ அவர் குழந்தையாக
தேவ ஆலயத்துக்கு கொண்டு போகப்படுகிறார். சின்ன குழந்தையா தேவ ஆலயத்துக்கு கொண்டு போகப்படும் போது அங்கே அவரை சுமந்து கொண்ட சிமியோன் என்கிற மனிதர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 30 to 32 வரைக்கும் இருக்கிற வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது அங்கே அவர் தெளிவாக அந்த விஷயத்தை சொல்லுகிறார். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனத்திற்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றார். பாருங்க, இங்க அழகா சொல்றாரு, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் அப்படிங்கிறத தெளிவாக அங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். 3வது அடுத்து பாருங்க, சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியம். அப்போ இங்க மிக முக்கியமாக இஸ்ரவேலுக்கான ஒரு ஆசீர்வாதமாக இங்க முதலாவது அவர் இருக்கிறார். அதற்கு பிறகுதான் அதாவது இயேசு கிறிஸ்துவை நியாயப்பிரமாணத்தின்படி சில கட்டளைகளை நிறைவேற்ற ஜெருசலேமுக்கு கொண்டு போகிறார்கள் அந்த குழந்தையை. அப்போது ஒரு வயதான ஒருவர், அவர் விசுவாசி, அந்த ஆலயத்திலே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவர். அந்த ஆலயத்திலே உட்கார்ந்து கொண்டு வழிபாடுகளை செய்து கொண்டு தேவனையே நோக்கி வணங்கி கொண்டு இருக்கிறவர். அவர் பார்க்கிறார். அவர் பார்த்து ஒரு வாழ்த்துதல் சொல்லுகின்றார். அந்த வாழ்த்துதல் என்னவென்றால், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். அந்த குழந்தையை தூக்கிட்டு அவர் வாழ்த்து இருக்கிறார். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும். அவர் பாருங்க, உடனே வெங்கடேசன் பாருங்க, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகும். சரி, இது மட்டும் இருந்துட்டுன்னா சரி, ஓகே, இது மட்டும் இருக்குதுப்பா வசனம் அப்படின்னா பரவாயில்ல, விட்டுடலாம். ஆனா அதுக்கு எதிர ஒரு வசனம் இருக்கிறது. லூக்கா 1ஆம் அதிகாரம் 32, 33ஆம் வசனம். அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதாவது கேப்ரியல் என்ற தூதன் மரியாள் முன்பாக தோன்றி ஒரு நற்செய்தியை கூறுகின்றார். அது என்ன நற்செய்தி என்றால், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். லிமிட்டேஷன் இருக்கா? உலகத்தை அரசாளுவார்னு சொல்லல. இங்க சொன்னது காப்ரியல் தூதன், வானத்திலிருந்து இறங்கி வந்த தூதன். சரி, நமக்கு வானத்திலிருந்து இறங்கி வந்த தூதன் முக்கியமா, ஒரு ஆலயத்துல உட்கார்ந்து வழிபாடுகள் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு விசுவாசி முக்கியமா? யாருடைய வார்த்தையை எடுத்துக்கொள்வது? ஒரு விசுவாசி புறஜாதிகளுக்கு ஒளியாகவும் அப்படின்னு சொல்லிட்டார் என்றத இவர் சொல்றாரு. ஆனால் வானத்திலிருந்து வந்த ஒரு தூதர் சொல்றாரு, அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவர் இஸ்ரவேலின் ராஜாவாக இருப்பார் என்று சொல்கிறார். என்றென்றைக்கும் என்றால் என்ன? நித்திய ஆட்சி. ஒருவேளை பரலோகத்தில் இருக்கலாம் அந்த ஆட்சி. அது இயேசு கிறிஸ்து யாக்கோபின் குடும்பத்தாரை தான் ஆழ்வார் என்று வானத்திலிருந்து வந்த கேப்ரியல் தூதன் சொல்லி இருக்கின்றார். அதை எடுத்துக்கொள்ளலாமா? இல்லை ஒரு ஆலயத்தில் உட்கார்ந்து நேரம் தொழுது கொண்டிருந்த ஒரு விசுவாசியின் வாழ்த்துதலை எடுத்துக்கொள்ளலாமா? சிந்திக்க வேண்டும். குரான் சூரா 5:1075. மரியமின் மகன் மசீஹ் தூதரை தவிர வேறில்லை. அவருக்கு முன் பல தூதர்கள் சென்று விட்டனர். அவரது தாய் உண்மையாளர். அவ்விருவரும் உணவு உண்போராக இருந்தனர். இவர்களுக்கு சான்றுகளை எவ்வாறு தெளிவுபடுத்தியுள்ளோம் என்பதை சிந்திப்பீராக. பின்னர் எவ்வாறு திசை திருப்பப்படுகின்றனர் என்பதையும் சிந்திப்பீராக. மரியமின் மகன் மசீஹ் தூதரை தவிர வேறில்லை. அவருடைய தாயார் உண்மையாளர். அவ்விருவரும் உணவு உண்போராக இருந்தனர். இவர்களுக்கு எவ்வாறு சான்றுகளை தெளிவுபடுத்துகிறோம் என்பதை சிந்திப்பீராக. பிறகு எவ்வாறு இவர்கள் திசை திருப்பப்படுகிறார்கள்? இவ்வளவு தெளிவாக நான் விஷயத்தை சான்றை கொடுத்த பிறகு இவர்கள் எவ்வாறு திசை திருப்பப்படுகிறார்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார் என்பதையும் குரான் சொல்லுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர் தன்னுடைய சமுதாயத்திற்கு தூதராக வந்தவுடன் அவர் என்ன சொன்னார்? குரான் சூரா 61 ஆயத்து 6. இஸ்ராயலின் மக்களே, நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட அல்லாவின் தூதராவேன். எனக்கு முன் சென்ற தௌராத்தை உண்மைப்படுத்துபவன், எனக்கு பின்னர் வரவுள்ள அகமது என்ற பெயருடைய தூதரை பற்றி நற்செய்தி கூறுபவன் என்று மரியமின் மகன் ஈசா கூறியதை நினைவூட்டுவீராக. அவர்களிடம்
தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தபோது, இஸ்ராயலின் மக்களே, நான் உங்களுக்காக அனுப்பப்பட்ட அல்லாவின் தூதராவேன். எனக்கு முன் சென்ற தௌராத் என்ற வேதத்தை உண்மைப்படுத்த வந்தேன். எனக்கு பின்னால் வரவுள்ள அகமது என்ற தூதை பற்றி நற்செய்தி கூறுபவன் என்று மரியமின் மகன் மசி அவளிடம் சொன்னபோது, தெளிவான சான்றுகளை கொடுத்த போது, அவர்கள் இது சூனியமே அன்றி வேறில்லை என்று சொல்லி மறுத்து விட்டனர். இதை மறுத்து விட்டார்கள். அல்லாஹ் அவர்கள் பல நூற்றாண்டுகளாகவே மறுத்து கொண்டு வருகிறார்கள். ஏன் எப்பொழுதும் வெங்கடேசனும் இந்த ஜான் ஜோசப்பும் இது சூனியம் என்றுதான் மறுத்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு நீர்தான் நேர்வழியை காட்ட வேண்டும். அது சூனியம் என்று சொல்லிவிட்டார்கள். இப்பொழுது அந்த வசனத்தினுடைய உண்மைத்தன்மையை நான் பைபிளில் இருந்து எடுக்கிறேன். பாருங்கள், இஸ்ராயலின் மக்களே, நான் உங்களுக்காக அனுப்பப்பட்ட தூதராவேன். இதைதான் சொல்கின்றார் மத்தேயுல, நான் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல. அந்த வார்த்தையை உண்மைப்படுத்திட்டாரா? அடுத்தது என்ன சொல்கிறார்? எனக்கு முன் சென்ற தௌராத் என்ற வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியவன். அதுக்கு என்ன பைபிள்ல இருக்கு? நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தேர்வு தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீர்கள். அவைகளை அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அதில் உள்ள எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போவதில்லை என்று மெய்யாகவே மெய்யாக உங்களுக்கு சொல்கிறேன். தௌராத்தை உண்மைப்படுத்துகிறாரா? அவர்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்த போது இது தெளிவான சூனியம் என்று வேறு இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். அப்ப பாருங்க, அதுக்கும் வசனம் இருக்கிறது. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். இவன் பிசாசுகளை துரத்துகின்றான். இவனுடைய நற்செய்தியெல்லாம் அப்படி இருக்கிறது. பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்செபூலின் நாமத்தினாலே இவன் அனைத்தையும் செய்கிறான் என்று பரிசேயர்கள் அதை மறுத்து விட்டார்கள். இது தெளிவான சூனியம் சொல்லிட்டாங்கன்னா சொன்னாரா? அதுல குரான்ல இதைதான் பரிசேயர் செய்திருக்கிறார்கள். அடுத்ததாக, தனக்கு பின்வர உள்ள அகமது என்ற தூதரை பற்றி நற்செய்தி கூற வந்திருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார் அல்லவா குரானிலே. பைபிளிலே அதற்குண்டான ஆதாரத்தையும் உங்களுக்கு முன்வைக்கின்றேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்போது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கின்ற சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன். அந்த இடத்துல காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்று மற்றபடி அல்ல. அந்த ஒரு வார்த்தையை கவனிக்கணும், அந்த அழுத்தமான ஒரு வார்த்தையை. மற்றபடி அல்ல, மற்றபடி அல்லன்னு சொன்னோன்னா அதோட முடிச்சிடணும், வாயை மூடிக்கணும், அதுக்கு மேல நீட்டக்கூடாது. அதான் இறைவனுடைய கட்டளை. அதுக்கு மேல நீட்டி நம்ம கற்பனைக்கு வளர்த்துன்னு போகக்கூடாது. வளர்த்துன்னு போனா அங்க அழுகையும் பற்கடிப்பும் தான் உங்களுக்கு உண்டாயிருக்கும். அதுக்கு மேல போகக்கூடாது, அதோட முடியணும். அதே போல இங்க என்ன சொல்றாரு? நான் பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்வேன், அப்போது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியாக வேறொருன்னா வேறு ஒரு தான். இயேசுவே வரார் திரும்பி, இயேசுவே வரார் திரும்பி, உயிர் தெரிஞ்ச அவரே வராருன்னு திருப்பக்கூடாது. அது மிகப்பெரிய பற்கடிப்பும் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். அந்த இடத்துக்கு தான் போவீங்க இதெல்லாம் சொன்னீங்கன்னா. அப்ப வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்றார். அடுத்ததாக யோவான் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் என்று இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு தெரிவித்தார். பிதாவினிடத்திலிருந்து உங்களுக்கு அனுப்பப்பட போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்தியாவையாகிய தேற்றவாளன் வரும்பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கூறுவார். பிதாவினிடத்திலிருந்து அனுப்பப்பட போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் வரும்பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கூறுவார். அவர் தான் என்னை குறித்து சாட்சி கூறுவார். இயேசுவே இயேசு தன்னை குறித்து சாட்சி கூறுவதா சொல்லிக்க முடியுமா? கொஞ்சமா சிந்திக்கணையா? ஒரு பரட்டின உருட்டிக்கினே மக்களை ஏமாத்தி பழைக்க கூடாது.
இதெல்லாம் பொழப்பு இல்லை. சத்தியத்தை சத்தியமா எடுத்து வைக்கணும். என்னை குறித்து சாட்சி சொல்வார். பிதாவிடத்திலிருந்து புறப்படுகிறவர் பிதாவிடத்திலே அனுப்புகிறவரும் பிதாவிடத்திலே புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவி வரும்போது என்னை குறித்து சாட்சி சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்க எப்படி இயேசுடைய வார்த்தையை கேட்பீங்க? நீங்க பவுல் தானே உங்களுக்கு குரு. பவுல் சொல்லிட்டாரு, நாங்களாவது வேறொருவராவது நாங்கள் பிரசங்கித்த சுவிசேஷத்தை இல்லாமல் வானத்திலிருந்து வருகின்ற வேறொரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டிருப்பான். வானத்திலிருந்து வர தூதரை சபிக்கப்பட்டிருப்பான் பவுல் சொல்லிட்ட பிறகு நீங்க எப்படி இயேசுடைய வார்த்தையில கேட்பீங்க? இயேசுடைய வார்த்தை உங்களுக்கு தேவையில்லை. பவுலுடைய வார்த்தைகளுக்கு போங்க, அங்க அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். பவுல் பின்னாடி போங்க, அங்க அதான் நடக்கும். உங்களுக்கு இங்க சொல்லி இருக்கிறார், பிதாவிடத்திலிருந்து புறப்படுகிறவர் அந்த சத்தியாவையை தேற்றவாளன் என்னை குறித்து சாட்சி கொடுக்குவார். அடுத்ததாக என்ன சொல்கிறார்? யோவான் 16:13 சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். சத்திய ஆகியவையாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் ஒன்றும் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். யோவான் 16:7-8 நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்கின்றேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் சத்திய ஆவியாக தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனாகில் அவர் உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். உலக இரட்சகரை பற்றி இயேசு கிறிஸ்துவே சாட்சி கொடுத்து விட்ட பிறகு அவர்தான் உலக இரட்சகர், இவர்தான் எங்களுக்கு உலக இரட்சகர் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருந்தால் உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிறது. இதை நான் எப்படி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமாக நான் ஏற்றுக்கொண்டேன் என்றால், இஸ்ரவேலில் இருக்கிற தொழுகை முறை இஸ்லாமில் இருக்கிறது. இஸ்ரவேலில் இருக்கிற மார்க்க சட்டங்கள் எல்லாம் இஸ்லாமில் இருக்கிறது. விருத்த சேதன உடன்படிக்கை, பஸ்கா, அனைத்து நியாயப்பிரமாண கட்டளைகள் எல்லாம் இவர்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அதைவிட முக்கியமானது ஒன்று, தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இங்கே முழக்கமிடப்படுகிறது. அப்ப இஸ்ரவேலினுடைய ஜாயிண்ட் வரணும்னா அது இங்க தானே வருது. கிறிஸ்தவத்தில் எங்க இருக்குது? இங்கதான் நியாயப்பிரமாணம் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, எங்களுக்காக இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினார்னு ஒரு புது கான்செப்ட்ல உருவாக்கி வச்சிருக்கிறீங்க. அப்ப உங்களிடத்துல எப்படி சத்திய ஆவி எங்க இருப்பாரு? எங்க இருக்கிறாரு? சத்திய ஆவி என்றால் கேப்ரியல் தூதன், தேவனாகி கர்த்தருடைய வார்த்தைகளை பெற்று பூமிக்கு கொண்டு வருகிறவர் கேப்ரியல். அவர் தான் சத்திய ஆவி. அவர் வந்து தேவனுடைய வார்த்தைகளை இறைவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதராகிய அந்த மனிதருக்கு கொடுப்பார். அந்த தூதர், இறை தூதர் அவர்கள் அந்த வார்த்தையின்படியே மக்களை வழிநடத்துவார்கள், ஆற்றி தேற்றுவார்கள். ஆகவே தேவனுடைய வார்த்தைகள் அனைத்துமே தேற்றுகிறதா இருக்கும் என்பதால் தான் அதை உபதேசிக்கின்றவர் தேற்றரவாளனாகிறார். ஆகவேதான் அந்த டைட்டில் சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன். வெறும் தேற்றரவாளன் கிடையாது. அவர் தேவனிடத்திலிருந்து பெற்று வருகின்ற வார்த்தைகளை கொண்டு வருகின்ற சத்திய ஆவியிடமிருந்து வார்த்தைகளை பெற்று மனிதர்களுக்கு போதிக்கின்றவர் தேற்றரவாளன். மோசே ஒரு சத்திய ஆவிய தேற்றரவாளன். எத்தனையோ பேர் வந்த தீர்க்கதரிசிகள், தூதர்கள், இயேசு கிறிஸ்து எல்லாமே சத்திய ஆவியாகிய தேற்றரவாளர்கள் தான். முகமது நபி இறுதி தூதராக வந்தவர். இஸ்ரவேலர்களிடத்திலிருந்து தொடர்ச்சியான ஒரு மார்க்கம் தொடர்ச்சியாக வருகிறது. அப்ப நான் போவேனாகில் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வராங்க. இயேசு கிறிஸ்து நான் போவேனாகில் வேறொரு தேற்றவாளனை அனுப்புகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப தேற்றவாளன் வரும்போது அந்த இஸ்ரவேலுடைய அந்த நியாயப்பிரமாண சட்டங்கள், அந்த மார்க்க சட்டங்கள், அந்த வழிபாடுகள், அந்த ஓரிரை கொள்கை எல்லாமே தொடர்ந்து தானே வந்து கொண்டிருக்கும். அப்ப தொடர்ந்து வருகிறது என்றால் திரும்பி பார்த்தா இஸ்லாம்ல தானே அது இருக்கிறது.
அப்படி என்றால் அவராக தானே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவராக தானே அது இருக்க முடியும். அப்போஸ்தலர் 1:5 ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமலும் நீங்கள் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரை காத்திருங்கள். சொல்றார் பத்தியா, ஒரு வேதம் வரப்போகிறது, உலக ரட்சகர் ஒருவர் வரப்போகின்றார். அந்த இது பிதாவின் வாக்குத்தத்தம், இது நிறைவேறும் வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே தான் இருக்க வேண்டும். அதை விட்டு வேற எங்கேயும் நகரக்கூடாது. இதுதான் கட்டளை. நீங்கள் நகர்ந்து வேற எதையும் உளறி வைக்க கூடாது. இது பிதாவுடைய கட்டளை என்று இயேசு சொல்லியிருக்கின்றார். இது உயிர் தெழுந்த பிறகு சீஷர்களை சந்தித்து பேசியதாக பைபிள் கூறுகிறது. வெங்கடேசன் சொல்கின்றார், இயேசு உயிரோடு இருந்தவரை அவர் இஸ்ரவேலருக்கு மட்டுமே தூதராக இருந்தார். அவர் உயிர் தெழுந்த பிறகு மற்ற எல்லா ஜாதிகளுக்கும் புற ஜாதிகளுக்கும் அவர் இரட்சகரானார் என்று வெங்கடேசன் சொல்கிறார். ஒரு வசனத்தையும் காட்டியிருக்கிறார் அந்த மத்தேயுவிலே. இப்போ நாம வேதத்தின் அடிப்படையில் சொல்றோம். வேதத்தில் மத்தேயு சுவிசேஷம் 28:19 வாசிக்கும், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அப்படின்னு இயேசு சொல்ற பார்க்குறோம். கடைசியா இயேசு தான் சொல்றார், நீங்கள் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள் அப்படின்னு. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் நாமத்தினாலே பரிசுத்தாவின் நாமத்தினாலே நீங்கள் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று. எதை ஏற்றுக்கொள்வது? அதுவும் உயிர் தெழுந்த பிறகுதான் சொல்லியிருக்கிறார், நீங்கள் எருசலேமை விட்டு எங்கேயும் போகாதீர்கள் என்று. இங்க போய் சகல ஜாதிகளும் சீஷராக்கின்னு சொல்லுண்டா, இது இட்டு கட்டி இருக்கிறீர்கள் நீங்கள். அது சரியாக கோர்வையாக அழகாக வருகிறது. இது நீங்கள் இட்டு கட்டப்பட்ட வார்த்தைகளாக நான் நம்புகிறேன். சரி, நான் கேட்கின்றேன், இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானனிடம் ஞானஸ்நானம் பெற்றார். சகல மக்களும் பெற்றார்கள். எருசலேமில் உள்ள சகல நகரத்தார் அனைவரும் யோவான் ஸ்நானனிடம் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்போது யோவான் ஸ்நானன் பிதா குமாரன் பரிசுத்தாவி என்ற நாமத்தை உச்சரிக்கவில்லை. நீரும் போய் இயேசு கிறிஸ்துவும் போய் பெற்றார் அந்த இடத்துல. அப்போது பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்று யோவான் ஸ்நானன் சொல்லவில்லை. அப்படியே இருந்தாலும் குமாரனுடைய நாமத்தினாலே குமாரனை ஞானஸ்நானம் பண்ணிக்குவாரா? குமாரனுடைய நாமத்தினாலே குமாரனே ஞானஸ்நானம் பண்ணிக்குவாரா? என்னையா உங்க கதைகளோ நீங்க கற்பனைகளோ நீங்க சொல்லி வச்சுக்கிறதும் கொஞ்சமா சிந்திச்சு பாருங்கய்யா. அன்பானவர்களே, நல் மனசாட்சியோடு தி மெசஞ்சர்ஸ் வாய்ஸ் வீடியோ பாருங்கள். நான் ஒன்றும் வாயில வடை சுடலை, வாயில வெறும் வாயில உளறிட்டெல்லாம் இருக்குல்ல. அதற்குண்டான வசனங்களை உங்களுக்கு திரையிலிட்டு காட்டுகிறேன், உங்களுக்கு பார்வைக்கு வைக்கின்றேன். நான் என்ன பேசுகின்றனோ, எந்த வசனத்தை ஆதாரம் வைத்து பேசுகின்றனோ அந்த வசனம் இருக்கிறது பாருங்கள் பைபிளிலே என்று அந்த வசனத்தை உங்களுக்கு முன்பாக திரையிலிட்டு காட்டுகின்றேன். நான் ஒன்றும் பொய் பேசவில்லை. இப்படி ஆதாரபூர்வமாக பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது நான் உளறுகிறேன் என்றும் என்னுடைய பதிலுக்கு இவரால் பதில் கொடுக்க முடியவில்லை. வெங்கடேசன் என்பவரால் இவர் பேசுகின்ற ஒரு வீடியோவிற்கு நான் மறுப்பு தெரிவித்து பதில் கொடுத்தேன் என்றால் இவர் செய்கின்ற வேலை மிகவும் கேவலமான வேலையாக இருக்கிறது. இவர் சில அலைகைகளை வைத்துக்கொண்டு, சின்ன பசங்களை வைத்துக்கொண்டு வீட்டின் மேல் கல்லெறிகிற விதமாய் என்னை அசிங்கப்படுத்தும்படியாக சில விமர்சனங்களை செய்கின்றார். என்ன செய்கின்றார் என்றால், நான் ஜக்காத்துக்காக இஸ்லாமுக்கு போனேன். நான் ஜக்காத் வாங்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவே நான் இஸ்லாமிற்கு போனேன். நான் ஜக்காத் வாங்கணும்னு காரணத்திற்காக இஸ்லாமுக்கு போயிருந்தேன்னா வாயை மூடின்னு இருந்திருப்பேன். எனக்காக ஒரு சேனலோ, எனக்காக இந்த சத்தியங்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு நோக்கமோ எனக்கு இருந்திருக்காது. பைபிளில் இருக்கிற ஓட்டை ஒழுகலை பார்த்தேன், வெளியேறினேன். இவர் தமிழ் கிறிஸ்டியன் அப்பாலஜெட்டிக்ஸ் மினிஸ்ட்ரி என்று ஒரு சேனல் வைத்திருக்கின்றார். இந்த தமிழ் கிறிஸ்டியன் அப்பாலஜெட்டிக்ஸ் மினிஸ்ட்ரியில கேவலமாக விமர்சிக்கின்றார். எனக்கு ஒரு டைட்டில் வைத்திருக்கின்றார், ஜக்காத் யாசகர் என்று. இந்த தமிழ் கிறிஸ்டியன் அப்பாலஜெட்டிக்ஸ் மினிஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்கள் எல்லாம் அந்த டைட்டில் பாருங்களேன், அவங்க லட்சணம் யாரு எப்படியாப்பட்டவங்கன்னு நல்லா தெரிஞ்சிடும். அந்த டைட்டில் தலை தெறிக்க ஓடிய ஜாகிர் நாயக், தப்பி ஓட்டம் பிடித்த பிஜே, பிதிக்கி எடுக்கப்பட்ட டிஎன்டிஜேவினர், கிறிஸ்தவமா எனக்கு பயமாக இருக்கிறது என்று பயந்து ஓடிய தாரிக் இஸ்மாயில்,
வெங்கடேசனுடைய அந்த வீடியோவிற்கு மறுப்பை நான் வசனங்களோடு ஆதாரத்தோடு திரையிலிட்டு தான் காட்டினே தவிர ஏதோ ஒன்று உளறி விட்டு செல்லவில்லை. இவர் மறுப்பு கொடுக்க வேண்டும், அதற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்றால் இவர் தான் பேச வேண்டும். இவர் 4-5 அலக்கைங்களை வச்சிருக்கிறார், சில்லற பசங்களை வச்சிருந்து வீட்டு மேல கல்லெறிகிறாரு. அந்த கமெண்ட்ஸ்ல ரொம்ப அசிங்கமா கெட்ட வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணி பேச வச்சு கமெண்ட் போடுறாங்க, சதிக்கிறார்கள், சாபங்களை விடுகிறார்கள். நான் தனித்தனியா பீஸா காய்ந்து போயிடுவேன், நொந்து நூடுல்ஸ் ஆகி போயிடுவேன், நீ நல்லா இருக்க போறியாப்பாரா, அப்படியெல்லாம் சாபம் இடுகிறார்கள். இதுதான் அவர்களுக்கு கிறிஸ்தவம் கொடுக்கின்ற பாடம் போல இருக்கிறது. இப்படிதான் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார் போல இருக்கிறது. கிறிஸ்தவம் பேர் போனது காணிக்கையை பிச்சை எடுக்கிறதுன்னு, அது ஊர் உலகம் அறிஞ்ச விஷயம். அது உங்க ஆட்களையே அதற்கு எதிராக வீடியோ போட்டுக்கொண்டு அதற்கு எதிராக புரட்சிகள் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். அந்த இடத்துல நீர் இருந்து கொண்டு இவ்வாறாக நீர் வார்த்தைகளை விடலாமா? இவ்வாறாக எனக்கு டைட்டில் கொடுக்கலாமா? ஜகாத் யாசகர், காணிக்கையை கையேந்துகிறவர், அதற்காக தான் தாரிக் இஸ்மாயில் இஸ்லாமிற்கு சென்றார் என்று மக்களுக்கு தெரியும். ஏனால் என்னுடைய வீடியோக்களை பார்க்கிறார்கள். நான் பைபிளில் கொடுக்கின்ற ஆதாரங்களையும் பேசுகின்ற அந்த உபதேசங்களையும் மக்கள் கவனிக்கின்றார்கள். இதனால் தான் இவர் வந்திருக்கிறார் என்பது அவர்களுக்கு தெரியும். நீ என்னதான் அப்படி சொன்னாலும் அவர்கள் நம்ப போறது இல்லை. ஏனென்றால் என்னுடைய வார்த்தைகளுடைய தெளிவு அவ்வாறாக இருக்கிறது. நீர் பதில் கொடுக்க வேண்டும் என்றால் நீர் தான் பதில் கொடுக்க வேண்டும். அதை விட்டு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்கின்றார் தமிழ் கிறிஸ்டியன் அப்பாலஜெட்டிக்ஸ் மினிஸ்ட்ரியில. அதாவது வெங்கடேசன் தாரிக் இஸ்மாயிலுக்கு பாடம் எடுத்த வெங்கடேசன். அந்த வீடியோல வெங்கடேசனே காணும். இதே போலதான் பண்ணுவாங்க. தலை தெறிக்க ஓடிய முஸ்லீம்கள் போட்டுட்டு ஜாகிர் நாய்க்கு படம் போடுவாங்க. அதுல ஜாகிர் நாய்க்கு இருக்க மாட்டாரு. ஏன்னா ஜாகிர் நாய்க்குன்னு போட்டா வியூஸ் போவோம் பாருங்க. சிந்திக்க வேண்டும். வெங்கடேசனுடைய சாட்சியை கேட்டீர்கள் என்றால் நான் அவரை கேவலப்படுத்த வேண்டும் என்றால் எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு பேண்ட் ஷர்ட்டுக்காக கிறிஸ்தவத்துக்கு மாறின வெங்கடேசன் என்று நான் வீடியோ போடுவதென்றால் எனக்கு 5 நிமிடம் பிடிக்காது. எனக்கு இந்த மாதிரி ஸ்கூல் திறக்க போகுது, எனக்கு ஒரு ட்ரெஸ் இல்லை, எங்க அப்பானால வாங்கி கொடுக்க முடியாது, அந்த சூழ்நிலை ஆயிப்போச்சு. சரிங்களா? அவரும் எங்கெங்க கேட்டு பார்த்தாரு, யாரும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏற்கனவே நிறைய தொகை இருக்குனால யாரும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்ககிட்ட, உங்க ஏசுனாதனால எனக்கு ஒரு உடை கொடுக்க முடியுமா, ஒரு ட்ரெஸ் கொடுக்க முடியுமா? முடிஞ்சா பாக்கலாம் அப்படின்ற. எனக்கு ட்ரெஸ் வேணுங்கிறது முக்கியம் இல்லை, ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஏன்னா பல காலமா உடை கஷ்டத்தோட அப்படி எல்லாம் வாழ்ந்தவங்க தான். எனக்கு உடை இங்க முக்கியப்படுத்தல. எனக்கு முக்கியமான விஷயம் எங்க அம்மா அப்பாவை திரும்ப என்னோட நம்பிக்கைக்கு கொண்டு போகணும். அதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும். அது கேட்ட உடனே அந்த சிஸ்டர்ஸ் 2 பேரும், அதுல ஒருத்தர் இறந்துட்டாங்க, ஒருத்தர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, தம்பி நீங்க கண்டிப்பா இயேசு கிறிஸ்துனால முடியும், உங்களுக்கு தருவாரு, ஆனா நீங்க கேட்கணும், நீங்க கேட்டா தருவாரு அப்படின்னு. எனக்கு அவங்க அந்த சொன்ன அந்த ஸ்ட்ராங் இருக்கு பாத்தீங்களா, அதுல எனக்கு டக்குன்னு ஒரு கருக்குன்னு ஆயிடுச்சு. நான் உடனே என்ன சொன்னேன், அதாவது சும்மா இல்ல, 1 வாரத்துக்குள்ள தரணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா திடீர்னு இவங்க ஏதாவது 1 மாசம் 2 மாசம் இழுத்துட்டு ஏதாவது கிடைச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் டைம் பிக்ஸ் பண்ணிட்டேன். 1 வீக்குக்குள்ள உங்க ஏசுனாதனால தர முடியுமா? அவங்க நிச்சயமா தருவாரு. அதுக்கு ஒரே ஒரு இது மட்டும்தான் இருக்கு, நீங்க கேட்கணும். ஏசாமி 1 வாரத்துக்கு நம்ம கேட்போம் அப்படின்ட்டு 1 வாரம் சரியாக நான் இந்த டெய்லியும் போய் ஏசுநாதருக்கு நான் பேசுறேன். செவத்து பக்கத்தில் நின்றுட்டு, இந்த மாதிரி ஏசுநாதரே, இந்த மாதிரி நீ தெய்வம்னா எனக்கு ஒரு ட்ரெஸ் கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு நான் ஒரு குழந்தை பிள்ளை மாதிரி நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரியா அந்த 1 வாரத்துல பாத்தீங்கன்னா ஒரு 4 நாட்களோ 3 நாட்களோ கடந்து போயிருக்கும்னு நினைக்கிறேன். சொன்னா நம்பவே முடியாது. என் வாழ்க்கையில நடக்கவே முடியாத ஒரு விஷயம் அன்னைக்கு நடந்தது. 2 பேர் எங்க அப்பாவுக்கு அறிமுகமானவங்க தான். 2 பேரும் கிறிஸ்தவங்க கிடையாது. எங்க அப்பா ஏற்கனவே அவங்க கிட்ட தான் துணிகளை வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. அந்த 2 நபர்கள் 2 ட்ரெஸ் எனக்கு கொடுத்தாங்க. ஒண்ணு என்னோட யூனிஃபார்ம், இன்னொன்னு கலர் ட்ரெஸ். என் வாழ்க்கையில இந்த 15 வருஷத்துல எனக்கு அறிவு தெரிஞ்சு ஒரு 4-5 வருஷத்துல ஒரு நாளும் எனக்கு 2 ட்ரெஸ் எடுத்ததே கிடையாது. அது வாய்ப்பே கிடையாது.
ஆனால் அன்னைக்கு வந்து அவங்க 2 பேருமே வந்து வாலண்டியரா கொடுக்குறாங்க. எங்க அப்பா வேண்டாம் வேண்டாம் போதும் அவங்க வாலண்டியரா கொண்டு வந்த உடனே எனக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு போராட்டம் ஆயிடுச்சு. ஏன்னா இது நாள் வரைக்கும் ஏசுநாதர் பேய் பிசாசு நம்ம திட்டி இருக்கிறோமே, அவர் செத்து போனவர் தான், அவர் எப்படி கடவுள் ஆவாரு, நாங்க செத்து போனவர் பேய் தான் சொல்லுவோம், இப்படி எல்லாம் திட்டி இருக்கோமே, இப்படி ஏசுநாதர் வந்து நம்ம கேட்டதுக்கு செய்யக்கூடிய ஒரு தெய்வமா இருக்காரு, அப்ப நம்ம இத்தனை நாள் திட்டினது தப்பு. பார்த்தீர்களா, ஒரு பேண்ட் ஷர்ட்டுக்காக, அதுவும் யாரும் கிறிஸ்தவர்கள் யாரும் எடுத்து வந்து கொடுக்கவில்லை, யாரோ இந்து சகோதரர்கள், இயேசு அவர்கள் மூலமாக தகைகளை சந்தித்தாராம். அதுவும் இதுவும் சிஸ்டர் கன்சர்ன் தான். ரெண்டுமே ஒரே தான். ரெண்டுக்கும் ஒன்றும் வித்தியாசம் ஒன்றும் இல்லை. அவரை நீங்கள் குறிப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் அதிலே இருந்து விட்டு கூட போகலாம். ரெண்டுமே சிஸ்டர் கன்சர்ன் தான். அதாவது வெங்கடேசன் வந்து எகிப்து தேசத்திலிருந்து வந்த இஸ்ரவேலர்கள். அவர்கள் வந்த சில நாட்களிலே கன்றுக்குட்டியை அவர்கள் வணங்கினார்கள். இன்றைக்கு வரைக்கும் மாறவில்லை. எகிப்து தேசத்திலிருந்து வந்த இஸ்ரவேலர்கள் தான். அப்படிதான் வெங்கடேசனுடைய கேரக்டரும் இருக்கிறது. அவர் மாறவில்லை. அவர் உண்மையான தேவனை அறியவில்லை. இவர்கள் எல்லாம் ஏன் கமெண்ட்ல கொதிக்கிறார்கள் தெரியுமா? கமெண்ட்ல வருகிறவர்கள் யார் தெரியுமா? கோபாலகிருஷ்ணன், கண்ணன், கிருஷ்ணன், கோவிந்தன், சக்கரபாணி, முனுசாமி, முனியாண்டி, முரளி, இப்படிதான் கமெண்ட்ல வராங்க. சுப்பிரமணி, இவங்க தான். இவங்களுக்கு என்னன்னா, இவங்க வந்து தப்பு திப்புன்னு ஏதோ ஏசு அதை தராரு இதை தராரு ஊட்ட கட்டாரு வேலையை கொடுக்குறான்ட்டு ஓடியாந்துருது கிறிஸ்தவத்துக்குள்ள. ஓடியான்ட்ட பிறகு இதை பார்க்கும்போது இவங்களால மறுபடியும் வேற மதமும் மாற முடியாது. ஏன்னா சொந்தக்காரங்கள்லாம் எங்களை ஒரு மாதிரி பேசிடுவானுங்க. ஒரு இந்துவா இருந்து கிறிஸ்தவனா மாறினா, கிறிஸ்தவனா இருந்து வேற எங்கே போனோம். அதனால என்ன பண்றது, இருக்கிறதுலேயே வந்து சண்டை போட்டுனா இதான் இதான் அது இதான் இது நமக்கு எதிராக பேசுறவங்கள இழிவா கமெண்ட் போட்டு, அதாவது தோல்வி என்று ஒன்று வரும் பொழுது ஆட்டத்தை கலைப்பாங்களாம். தோல்வின்னு வரும்போது அது மாதிரி தான் இவங்க செய்வாங்க. இந்த கிறிஸ்தவர்கள் இந்த விவாதங்களில் கூட சரி, தோல்வியை தழுவ போகிறோம் என்ற நிலையில ஆட்டத்தை கலைச்சு விடுவாங்க. தன் எதிராளியை கேவலமாக விமர்சிச்சிருவாங்க, அசிங்கமாக விமர்சிடுவாங்க. அவர்களை வந்து ஒரு இழிவாக பேசி விமர்சித்துடுவாங்க. அதாவது 45 நிமிடம் ஓடக்கூடிய ஒரு வீடியோவில் ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் மட்டும் கட் பண்ணி பிட்டு படம் ஓட்டுவாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்ப பைபிளிலே இக்கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் அப்படின்னு இருக்குது. இதே குரானில இருந்துட்டா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இவங்க கனியை புசிக்கும் நாளிலே மட்டும் கட் பண்ணிடுவாங்க. நீ சாகவே சாவாய். பாருங்க, அல்லாஹ் பாருங்க, முதல் மனிதன் அப்பதான் வராரு, மனிதன் உலகத்துக்கே படைக்கிறாரு, அவனை போய் நீ சாகவே சாவாய் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க இவங்கெல்லாம் வேற வழி, இவங்களெல்லாம் ஆதாரம் இல்லை. இவங்கெல்லாம் தட்டு தடுமாறுறாங்க, திக்குமுக்கு ஆடுறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? இது மாதிரி தான் எதனா கீரஞ்சி ஏதாவது பொய் பிரச்சாரங்களை செய்து பொய்யான வீடியோக்களை வெளியிட்டு தரம் தாழ்த்த வேண்டும் என்று அவர்கள் நினைப்பார்கள். அது ஒரு காலம் முடியாது. ஏனென்றால் மக்கள் அறிவார்கள். என்னுடைய சரௌண்டிங்ஸ்லேயே நிறைய கிறிஸ்தவர்கள், என்னுடைய உறவினர்களே எனக்கு ஃபோன் செய்வது உண்டு. அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளவில்லையே தவிர கிறிஸ்தவத்தின் மீது முன்பு இருந்த ஒரு அந்த பற்றுதல் இப்பொழுது இல்லை, கொஞ்சம் இறங்கிவிட்டது. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் அவர்களை கொண்டு வருவான். இதுதான் என்னுடைய முயற்சி. இவரே பேண்ட் ஷர்ட்டுக்காக இவர் கிறிஸ்துவ மதத்தில் மாறி இருக்கிறார். அவருடைய தாயாருடைய வீடியோவை பார்த்தால் எனக்கு கண் கலங்கி விட்டது. இவர் 15 வயதிலிருந்து இவருக்கு ஒரு வேலை கிடைத்து ஒரு பொசிஷனில் வருவதற்கு வரைக்கும் இவர் கிறிஸ்தவர்களால் அவருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய குடும்ப தேவைகள், இவருடைய படிப்பின் தேவைகள் அனைத்தும் கிறிஸ்தவர்களால் சந்திக்கப்பட்டிருக்கிறது என்று அவருடைய தாயார் சாட்சி கூறுகிறார்கள். அப்படி இருக்கும்போது நீ அனைத்தையும் கிறிஸ்தவருடைய ஜக்காத்திலே வாழ்ந்து விட்டு நீ ஒரு பொசிஷனுக்கு வந்து என்னை வந்து நீ வந்து ஜக்காத் யாசகரன் டைட்டில் கொடுத்து வீடியோ போட்டா நல்லா இருக்குமா? நான் போட்டா என்ன ஆகும் சிந்திக்க. நான் கிறிஸ்தவனாய் இருந்த நான் இஸ்லாமியனாக மாறியதுக்கு காரணம் என்னுடைய மனமாற்றம்.
மனமாற்றம் என்றால் பைபிளை ஆராய்ந்து அறிந்து படித்தேன். ஏகப்பட்ட முரண்பாடுகள், 1 2 அல்ல, பக்கத்து பக்கம் முரண்பாடு பைபிளில். இது வேதம் இல்லை என்பதை அறிந்தேன். அடுத்த ஸ்டெப், இயேசு கடவுள் இல்லை என்பதை அறிந்தேன். இஸ்லாமியனாக மாறினேன். இஸ்லாம் பற்றிய செய்திகள் பைபிளிலே இருப்பதை கண்டுபிடித்தேன். முகமது நபி பற்றிய செய்திகள் பைபிளிலே இருப்பதாக கண்டுபிடித்தேன். இஸ்லாமியனாக மாறினேன். நான் எதற்காக இஸ்லாமிற்கு வந்தேன் என்று பரலோகத்தின் வாசல் இஸ்லாம் என்ற புத்தகத்தை எழுதினேன். பைபிளில் இருக்கின்ற முரண்பாடுகள், பைபிளில் மறைக்கப்பட்ட இஸ்லாமை பற்றி மறைக்கப்பட்ட செய்திகள், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி மறைக்கப்பட்ட செய்திகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு புத்தகத்தை எழுதினேன். நான் எதற்காக இஸ்லாமிற்கு வந்தேன் என்ற காரணம் வேண்டும். எனக்கு தெரியும், இவர்கள் பழி சொல்லுவார்கள், இவர்கள் பெண்ணுக்காக போய்விட்டார், பணத்திற்காக போய்விட்டார், இவரை விலை கொடுத்து வாங்கி. ஏன்னா மனிதனுடைய புத்தி அந்த கேவலமான புத்தி தானே. சத்தியத்தை அறிந்து போய்விட்டார் என்று எவனுமே நினைக்க மாட்டான். சத்தியத்தை அறிந்தேன், வெளியே வந்தேன். ஆகவே பரலோகத்தின் வாசல் இஸ்லாம் என்ற புத்தகத்தை எழுதினேன். அதில் கண்டென்ட்டில் கூட தௌராத்தில் முகமது நபி, சபூரில் முகமது நபி, இஞ்சிலில் முகமது நபி, தீர்க்க தரிசனங்களில் முகமது நபி என்று தலைப்பில் இட்டு எழுதியிருப்பேன். அதை ஆதாரபூர்வமாக குர்ஆன் வசனங்களையும் மேற்கோள் காட்டிதான் இந்த புத்தகத்தை எழுதி இதற்கு பரலோகத்தின் வாசல் இஸ்லாம் என்ற தலைப்பை வைத்தேன். வெங்கடேசனை போல எங்க அப்பாவுக்கு காலில் புண்ணு இருந்தது. அது தண்ணீரும் சீழுமாக வடியும். அது ரொம்ப வேதனைப்பட்டார் என்னுடைய அப்பா. 2 கிறிஸ்தவ சகோதரிகள் தேங்காய் எண்ணெய் தடவி ஜபித்தார்கள். கால் நன்றாகி விட்டது. ஆகவே நான் இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் என்ற சாட்சி, அற்பமான சாட்சி எல்லாம் என்னுடையது அல்ல. காலில் தேங்காய் எண்ணெய் பட்டா நல்லா அவரை புண்ணுக்காகவா ஒருத்தர் இயேசு கிறிஸ்து ஏத்தின்னு போவாங்க? காலில் தேங்காய் எண்ணெய் தடவி இருந்தாவே நல்லாயிட்டு இருக்கும் போல இருக்குது அந்த புண்ணு. நான் கேட்கின்றேன், வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம்தான் காலில் புண்ணு வந்தா நல்லாவுமா? இந்துக்கள் எல்லாம் காலில் புண்ணு வந்தா கால் அழுகி கீழே வந்துருதா? இஸ்லாமியர்களுக்கு காலில் புண்ணு வந்தா கால் அழுகி கீழே வந்துருதா? வெறும் கிறிஸ்தவர்கள் மாத்திரம்தான் ஆஸ்பத்திரியில இருந்து குணமடைந்து வெளியே வராங்களா? மீதி முஸ்லிம்களும் இந்துக்களும் செத்து போய் சாவு கிடங்குல போடுறாங்களா? என்ன கதை உங்க கதை? ஒரு அற்பமான சாட்சி. தகப்பனுக்கு காலில் புண்ணு இருந்தது, நல்லாயிடுச்சு. கிறிஸ்தவ சகோதரிகள் வந்து தேங்காய் புஸ்தகம் நல்லாயிடுச்சு. இயேசு என் சொந்த ரட்சகராக ஆக்கி கொண்டேன். அடுத்ததாக நான் பேண்ட் சட்டை கேட்டேன். இயேசுவே, எனக்கு 2 பேண்ட் சட்டை வேணும், பேண்ட் சட்டை வேணும், அப்பொழுதுதான் நான் வருவேன் என்று இயேசுவை கேட்டேன். எனக்கு இயேசு பேண்ட் சட்டை ஒரு 2 இந்து சகோதரர்கள் மூலமாக எனக்கு பேண்ட் சட்டை கொடுத்தார். இயேசு கொடுக்கறதா கிறிஸ்துவ சகோதரர் மூலமா தான் கொடுக்கணும். ஏன் இந்து சகோதரர் மூலமா கொடுத்தாரு? இயேசு எவ்வகையாவது உதவி செய்வாராம்? அப்படி இல்லை, ரெண்டுமே ஒரே கன்சர்ன் தான். ரெண்டுமே ஒரே கன்சர்ன் தான். இது சிஸ்டர் கன்சர்ன். அது ரெண்டுத்துக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. அதனால தான் அங்க இருக்கிற ஆளை அனுப்பிச்சு கொடுத்துருக்கிறார் பேண்ட் ஷர்ட். அதாவது உங்களுடைய தாயாருடைய அந்த வீடியோவை பார்த்தேன், கண் கலங்கி விட்டேன். அவருடைய கொடுத்த சாட்சி. உங்களுடைய 15 வயதிலிருந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும் வரை உங்களுடைய குடும்ப செலவிற்காகவும் உங்களுடைய கல்வி செலவிற்காகவும் நீங்கள் வளர்கின்ற செலவிற்காகவும் கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறது. கிறிஸ்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். எப்படி கிறிஸ்தவர்களிடத்திலிருந்து ஜக்காத்தை பெற்று வாழ்ந்த நீங்கள் ஜக்காத் யாசகர் என்று பட்டம் சூட்டலாமா? ஜக்காத்துக்காக கையேந்துகிறார் தாரிக் இஸ்மாயில் என்று நீங்கள் கையேந்து சொல்லலாமா? தவறில்லையா? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி, நான் உன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்லுவது எப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்.